அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடியது +2 மேத்தமெட்டிக்ஸ்ல சாப்டர் நம்பர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல டாபிக் லோகஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல எக்ஸசைஸ் 2.6ல இருக்கக்கூடிய கொஷின் நம்பர் 1 எப்படி நம்ம சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ எக்ஸசைஸ் 2.6ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். If z equal to x plus iy is a complex number such that modulus of z minus 4i divided by z plus 4i equal to 1, show that the z is a real axis. Okay. இப்போ இந்த கணக்கில் given condition என்ன? Modulus of z minus 4i divided by z plus 4i equal to 1. அப்போ இந்த கண்டிஷனை satisfy பண்ணக்கூடிய z என்ற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு ரியல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ சொல்யூஷனை பார்க்கலாம். ஓகே, இப்போ given condition என்ன? Modulus of z minus 4i divided by z plus 4i equal to 1. ஓகே, அப்போ இந்த மாடுலஸை கவனிச்சு பாருங்க. இது நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டியை சொல்லுது அப்படின்னா modulus of z1 by z2 என்ற ஃபார்மில் இருக்குது. அப்போ modulus of z1 by z2 நம்ம எப்படி எழுதலாம்? modulus of z1 divided by modulus of z2ன்னு எழுதலாம். அப்போ இங்கே மாடுலஸ் நம்ம என்ன செய்யலைன்னா தனித்தனியாக ஸ்பிட் பண்ணி நியூமினேட்டரில் கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் டினாமினேட்டர் கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் தனித்தனியாக மாடுலஸை ஸ்பிட் பண்ணி எழுதலாம். சரி, அப்படி எழுதும்போது என்ன ஆகுது? மாடுலஸ் ஆஃப் z minus 4i divided by மாடுலஸ் ஆஃப் z plus 4i equal to 1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மாடுலஸ் ஆஃப் z plus 4i கொண்டுட்டு போயிடலாம். அப்படி கொண்டு போகும்போது நமக்கு என்ன கிடைக்குது? மாடுலஸ் ஆஃப் z minus 4i equal to மாடுலஸ் ஆஃப் z plus 4i. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் we can substitute z equal to x plus iy. அப்போ substitute பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா modulus of x plus iy z க்கு பதிலா x plus iy இந்த minus 4i that is equal to modulus of z க்கு பதிலா x plus iy plus இந்த 4i எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த மாடுலஸ்க்குள்ள கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்ற போறோம். ரெக்டாங்குலர் ஃபார்ம் மீன்ஸ் என்ன? ரியல் பார்ட் பிளஸ் இமேஜினரி பார்ட். ஓகே, அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றலாம் அப்படின்னா நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு பாருங்க. மாடுலஸ் ஆஃப் ரியல் பார்ட் என்னப்பா? எக்ஸ் பிளஸ் இமேஜினரி பார்ட் வேணும். அப்போ ஐஒய் மைனஸ் 4iன்னு இருக்கு. அப்போ இதில் ரெண்டுல இருந்து இந்த இமேஜினரி யூனிட் ஐயை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி என்னப்பா? ஒய் மைனஸ் 4 கிடைச்சிரும். ஓகே, அப்போ எக்ஸ் இஸ் ரியல் பார்ட் பிளஸ் ஐ y minus 4 கிடைச்சிருக்கு. ஓகே, that is equal to modulus of x plus இப்போ iy plus 4i இருக்கு. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம்? இமேஜினரி யூனிட் ஐயை காமனா வெளியே எடுக்கும்போது அப்போ i into y plus 4ன்னு எழுதலாம். அப்போ மேலே இந்த மாடுலஸ்க்கு இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மாடுலஸ்க்குள்ள இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன மாத்திருக்கோம்? ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாத்திருக்கோம். ஓகே, இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம மாடுலஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ x plus iy ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எப்படி என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணு பிளஸ் இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணுங்க. சரி, அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னுடைய மாடுலஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் என்னப்பா? எக்ஸ், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் என்ன? ஒய் மைனஸ் 4, அப்போ ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ரியல் பார்ட் என்ன இருக்கு? எக்ஸ், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் என்ன? ஒய் பிளஸ் 4 ஹோல் ஒய் பிளஸ் 4 இருக்கு. அப்போ ஒய் பிளஸ் 4 ஹோல் ஸ்கொயர். ஓகே, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? இசட் இஸ் ஏ ரியல் ஆக்சிஸ்ன்னு சொல்லணும். ஓகே, அப்போ ரியல் ஆக்சிஸ்ன்னு கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடுது. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் y minus 4 whole square that is equal to x square plus y plus 4 whole square னு கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த plus x square right hand side left hand side கூடிய plus x square plus x square நம்ம என்னடா கேன்சல் பண்ணிடலாம். அப்போ அடுத்த ஸ்டெப் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா y plus 4 whole square minus y minus 4 whole square equal to 0. அதாவது plus y minus 4 whole square right hand side கொண்டு வரும்போது சைன் வந்து சேஞ்ச் ஆகிடும். அப்போ மைனஸ் y minus 4 whole squareன்னு எழுதலாம். ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னா அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன், அல்ஜிபிரிக் ஃபார்முலால இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா a plus b whole square minus a minus b whole square. அப்போ aக்கு பதிலாக yயும் bக்கு பதிலாக என்ன இருக்குப்பா? 4 இருக்கு. அப்போ a plus b whole squareல இருந்து a minus b whole square சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 4 times of ab. அப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 times of 4y equal to 0.
ஓகேவா? அப்ப இந்த இடத்துல Aக்கு பதிலா Y. அப்ப இங்க Y எழுதியிருக்கும். Bக்கு பதிலா என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்ப 4 எழுதியிருக்கும். அப்ப இதனுடைய ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குதுப்பா? 16y 0. அப்ப இதிலிருந்து y நமக்கு என்ன கிடைச்சிரும்ப்பா? 0ன்னு கிடைச்சிரும். அப்ப 16 is not equal to 0. அப்ப இதுதான் 0வா இருக்கும். y 0வா இருக்கும். அப்ப இந்த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல yங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இமேஜினரி பார்ட். அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இமேஜினரி பார்ட் 0 அப்படின்னா, இந்த zன்ற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபுல்லி என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு ரியல் ஆக்சிஸாக இருக்கும். Therefore, என்ன சொல்லலாம் இதிலிருந்து? Z is a real axis அப்படின்னு சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ.